காலநிலை மாற்றம் காரணமாக முக்கிய செய்தி. தற்பொழுது நிலவி வரும் அசாதாரண காலநிலை மாற்றங்கள் தொடர்பாகவும் இதன் நிமித்தம் மக்கள் முன்னெச்சரிக்கையாக கவனிக்க வேண்டிய விடயங்கள், கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் தொடர்பாக மன்னார் இயற்கை வளங்களில் அக்கறை கொண்டு பல ஆய்வுக் கட்டுரைகள் எழுதி அவற்றின் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுத்து வரும் திருவாளர் சின்கிலேயர் பீட்டர் அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார். நான் திரு சின்கிலேயர் பீட்டர், மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த நான். ஓய்வு பெற்ற விவசாய அதிகாரி. 35 வருடங்கள் விவசாய திணைக்களத்தில் பல மாவட்டங்களில் வேலை செய்த அனுபவத்தை கொண்டு காலநிலை சம்பந்தமாக சில தெளிவூட்டல்களை அறிவிக்க விரும்புகின்றேன். மன்னார் மாவட்டத்தை 3 பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம். பிரிக்கும் போது அதன் நிலத்தரை தோற்றம், மற்றது அடர்ந்த காடுகள் உள்ள பகுதி, மண் வகைகள், மற்றது பொதுமக்களின் கட்டிடங்கள், குடிசன தொகையை கருத்தில் கொண்டு பிரிக்கலாம். முதலாவதாக மன்னார் தீவை எடுத்துக்கொண்டால், மன்னார் தீவு ஒரு சமாந்தரமான ஃப்ளட் நிலப்பரப்பை கொண்டது. அதிகமாக மணல் தரையையும் இருவாட்டி தரையையும் கொண்டது. மணல் தரைக்கு கீழேயும் இருவாட்டி தரைக்கு கீழேயும் ஒரு நாய் களி என்ற ஒரு வகை களி ஒன்று இருக்கின்றது. அதுதான் மழை பெய்தவுடன், சிறு மழை பெய்தவுடன் அந்த நீர் நிலத்துக்கு கீழே செல்லாமல் மீண்டும் அது மேலே வெள்ளம் போல எங்களுக்கு காட்சி அளிக்கின்றது. இங்கு முட்கள் செறிந்த உடைமரங்கள், தாவரங்கள் தான் அதிகமாக காணப்படுகின்றது மன்னார் தீவில். அத்துடன் பனை மரங்களும் பயோபெப் என்ற மரங்களும், அது மேலும் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் அதிகம் காணப்படுகின்றது. அடுத்ததாக கடலை அண்டிய விடத்தல் தீவு, முசலி, பள்ளமடு போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொள்ளலாம். அங்கு கடலுக்கு அண்மையில் புதர்கள் இருக்கின்றன. அத்துடன் மணல் தோட்டத்தை கொண்டு அங்கு பெரிய மரங்கள் இருக்கின்றன. இந்த பெரிய மரங்கள் இருக்கும் பொழுது அவை ஆவி உதிர்ப்பதன் மூலமாக அதிகமான நீர்வீழ்ச்சி ஆவி உதிர்ப்பின் மூலமாக மழையை பெறக்கூடியதாக இருக்கிறது. அடுத்ததாக மூன்றாவதாக பெரிய மடு, பண்டிவிரிச்சான், தச்சனமர்த மடு போன்ற பகுதிகள், குஞ்சுக்குளம் போன்ற பகுதிகளில் நிலத்தர தோற்றம் 10 மீட்டருக்கு மேலே, கடல் மட்டத்திலிருந்து 10 மீட்டருக்கு மேலே இருப்பதினாலும், மற்றது அங்கு நீண்ட சுவத்த மண், செங்கவில மண், மஞ்சள் இருவாட்டி மண்கள் போன்றன இருக்கின்றன. அத்துடன் அங்கு பெருங்காடுகள் இருக்கின்றன. பெருங்காடுகள் என்றால் 30 அடி 40 அடி மரங்கள் இருப்பதினால் அவற்றின் இலைகளில் இருந்து வார ஆவி உதிர்ப்பை கொண்டு அதிக மழை வீழ்ச்சி கொள்ளுகின்றது. அதிகமாக எடுத்துக்கொண்டால் மன்னார் தீவில் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி மட்டும் மிதமான மழை பெய்கின்றது. அந்த மழை அதிகமாக பின்னேரங்களில் 2 மணிக்கு பிற்பாடு 25 மீட்டர் 10 மீட்டர் அவ்வளவு பெய்கின்றது. ரெண்டாவது அந்த கண்டல், மாந்தை, திருக்கேதீஸ்வரம், தேவம்பட்டி போன்ற பகுதியில் பெய்கிற மழை செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடக்கம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி மட்டும் சற்று மன்னார் தீவிலும் பார்க்க அதிக கூடிய மழை பெய்கின்றது. அடுத்ததாக செப்டம்பர் 15இலிருந்து பிப்ரவரி 10ஆம் தேதி மட்டும் கனமழை பெய்யக்கூடிய இடங்கள் மடு, தச்சனமர்த மடு, பெரிய மடு, பள்ளமடு, குஞ்சுக்குளம் போன்ற வனங்கள் அதிக கூடியதும் கடல் மட்டத்திலிருந்து உயரமான தரையை கொண்ட இடத்திலும் அதிக மழை பெய்கின்றது. இந்த மழை வீழ்ச்சியை கொண்டு நாங்கள் 35 வருடத்தில் மன்னார் மாவட்டத்தின் மழை வீழ்ச்சியை கணிக்கலாம். ஆனால் தற்போது உலகத்தில் இருக்கிற உலக வெப்பமயமாக்கலை கருத்தில் கொண்டு அங்கு என்ன நடக்கிறது என்று சொன்னால், அங்கு வட துருவத்தில் ஐஸ் கட்டிகள் கரைந்து வெப்பத்தை கரைந்து போவதனால் கடல் நீர்மட்டம் உயர்ந்து போகின்றது. கடல் நீர்மட்டம் உயர்ந்து போவதனால் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அதிகமாக மன்னார் தீவுக்கு கிடைக்கிற மழை மாரி காலத்தில் பவன அமுக்கத்தின் வங்காள விரிகுடாவில் ஏற்படும் பவன அமுக்கத்தின் காரணமாக மழை வீழ்ச்சி பெறுகின்றது. இந்த மழை பெய்யும் பொழுது மக்கள் அவதானிக்க வேண்டியது என்ன? அதிகமாக பள்ளத்தரையில் வீடு கட்டி இருக்கிற மீனவ குடும்ப மக்கள் சாந்திபுரம், எழுத்தூர்,
பனங்கட்டிக்கோட்டில் போன்ற மக்கள் அதிகமாக கடற்கரை அண்டிய பகுதியில் மண்ணை நிரப்பி போட்டு வீடு கட்டியிருக்கிறார்கள். அங்கு திடீரென்று வெள்ளம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு என்ன செய்வதென்று தெரியாது. முன்பு அவர்கள் அனுபவித்த அனுபவத்தை கொண்டு வெள்ளம் மாரி காலத்தில் வெள்ளம் வரும் அக்டோபர் நவம்பர் மாதத்தில் பெருமழை பெய்வதனால் தங்களது முக்கிய ஆவணங்களை வெள்ளணத்தோட பாதுகாப்பாக எடுத்து வைக்கணும். முக்கிய ஆவணங்கள் என்று சொன்னால் என்ஐசி, தேசிய அடையாள அட்டை, டிரைவிங் லைசன்ஸ், பிறப்பு அத்தாட்சி பத்திரம், திருமண அத்தாட்சி பத்திரம் போன்ற பொருட்களும், மற்றது முக்கிய ஆவணம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஆவணங்கள் இருந்தால் விசா, பாஸ்போர்ட் போன்றவைகளையும் அப்படியான முக்கிய பொருட்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் 3 பிரதி ஃபோட்டோ காப்பி எடுத்து ஒரு பிரதியை மூலப்பிரதியை அல்லது ஒரு பிரதியை நீங்கள் உங்களது இனசனர் முருங்கனில் உயரமான பிரதேசத்தில் இருக்கிறவரிடம் கொடுத்து வைக்கலாம். இப்போ சில சமயம் உங்களோட பகுதி வெள்ளம் வந்து வீடு முழுவதும் வெள்ளமாக இருந்தாலும் பொருட்கள் அழிந்தாலும் நீங்கள் முக்கிய ஆவணங்களை எடுக்கக்கூடியதாக காணி உறுதிகள் போன்றவற்றை நீங்கள் சேகரித்து வைக்கலாம். அடுத்ததாக வந்து சில வெள்ளம் வரும் முதல் அதிகமாக மழை வீழ்ச்சி வந்து இரவு வேளையில் தான் வாரப்படியினால் 8, 9, 10 மணிக்கு இடிமுழக்கத்திரம் வரும். அட்டி பிற்பகலில் 2-3 மணிக்கு இடிமுழத்திரம் பெய்யும். அந்த நேரங்களில் உங்களோட ஆவணங்களை எடுத்து வைத்து வெளியில் போகிறதுக்கு தேவையான பொருட்களை, குழந்தை பிள்ளைகள் இருந்தால், கர்ப்பிணி தாய்மார்கள் இருந்தால், நோயாளர்கள் இருந்தால், வயோதிபர் இருந்தால் அவர்களுக்கு தேவையான வீல் சேர், வாக்கர்ஸ், கிரச்சஸ் போன்ற ஊன்றுகோல்களை எல்லாம் வெள்ளன எடுத்து வைக்க வேண்டும். அத்துடன் அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு போகணும். இடர் முகாமைத்துவம் வந்து இப்படியான வெள்ள இடத்தின் போது பாடசாலை, கோவில்களில் இடங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த இடத்துக்கு போகக்கூடியதாக இருக்கணும். நீங்கள் போகும்பொழுது இரவில் திடீரென்று மழை வீழ்ச்சி அதிகமாக இருக்கிறபடியே இடன போக இயலாது. ஆகவே பின்னிறங்களிலே வெளிச்சமாக இருக்கிற நேரத்தில் போகணும். அதே நேரத்தில் வெள்ளம் இருக்கும் தரைகளில் கிடங்குகள் வெள்ளம் மூடி இருக்கும், வாய்க்கால்கள் வெள்ளம் மூடி இருக்கும், கான்கள் வெள்ளம் மூடி இருக்கும். அவற்றை நீங்கள் கவனிக்காமல் நடந்தீங்க என்றால் பாரிய விபத்துக்கு உள்ளாகும். ஆகவே ஒரு வழிகாட்டி முன்னுக்கு செல்ல மேனவர்கள் அதில் எடுத்து போவது நல்லம். இரண்டாவது வந்து நீங்கள் இந்த நாட்களில் வாந்தி பேதி, மலேரியா, டெங்கு போன்ற வருத்தங்கள் வருகின்றது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி குடிநீரை நீங்கள் கொதிக்க வைத்து குடித்தல் நலம். அடுத்ததாக நீங்கள் போகும் இடங்களில் மலசல கூடங்கள் வசதிக்கு ஏற்றபடி இராது. சில சமயம் 100 பேருக்கு 2 மலசல கூடம் இருக்கும். அதை நீங்கள் பேணி பாதுகாத்து துப்புரவாக வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக மக்கள் அதிகமாக வீட்டை விட்டு போகும் பொழுது மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு போகணும். சில சமயம் இடி முழக்கத்தினால் வீடுகள் பாதிப்படையக்கூடும். அத்துடன் நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள் உங்களுடைய பகுதி கிராம சேவர் பகுதிக்கு அறிவித்து செல்வது நல்லம். திடீரென்று உங்கள் குடும்பத்தில் யாரும் அவசர தேவைக்கு தேவைப்பட்டால் அவர்கள் எந்த முகாமில் எந்த வீட்டில் இருக்கிறீர்கள் என்பது அறிவிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களோட வளர்ப்பு பிராணிகள் இருந்தால் அவற்றை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். மேலும் உங்களுக்கு தேவையான முக்கிய உணவுப் பொருட்கள், பால்மா பொருட்கள், மருந்து பொருட்கள், ஒரு நாளைக்கு வைத்திருக்கக்கூடிய உலர் உணவுப் பொருட்கள், சோயா பீன்ஸ் இருக்கலாம், ரஸ்க் இருக்கலாம், சமபோஷா இருக்கலாம். அதிகமாக ஜீவனி ஒரு நல்ல ஒரு மருத்துவ பொருள். உடம்புல இருக்கிற நீர்ச்சத்தை கேட்கக்கூடும். ஆகவே ஜீவனியும் எடுத்து வைத்திருக்கிறது நல்லம். அதிகமாக ஒரு சில நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு குடிநீர் பேக்கெட் விற்கிறார்கள். அவற்றையும் எடுத்து சென்றால் நீங்கள் இங்கே போகிற இடத்தில் கொதிக்க ஆறின தண்ணியில் அந்த ஊற போட்டு குடிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக உயிரிழப்புகள் ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அந்த உயிரிழப்பு ஏற்படும் பட்சத்தில் உடனடியாக 119 என்று சொல்ல 119க்கு ஆம்புலன்ஸ் கிடைத்து ஆஸ்பத்திரிக்கு அறிவித்து போலீஸ்மேர் மூலமாக அந்த உடலை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து செல்வதற்கு உதவி செய்ய வேண்டும். சில சமயம் ஒரு சிலருக்கு வயோதிபருக்கு நெஞ்சு நோ, கால் நோ, வயிற்று கோளாறுகள் ஏற்பட்டாலும் அங்கு மருத்துவர்கள் இருப்பார்கள், பிஹெச்ஐமாக இருப்பார், முகாமில் இருப்பார்கள், எல்லாவற்ற பள்ளிக்கூடங்கள் இருப்பார்கள். அவர்களுடைய ஜிஎஸ் கிராம சேவருக்கு இந்த தகவல் எல்லாம் தெரியும். அந்த தகவலை அறிந்து அவர்கள் மூலமாக நீங்கள் உங்களுக்கு தேவையான உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். வீட்டை விட்டு போகும் பொழுது முக்கிய உடைமைகள் இருந்தால் அவற்றை எடுத்து செல்வது நலம். ஏனென்றால் திருடர்கள்
அந்த நேரத்தில் போய் எடுக்கக்கூடியதாக இருக்கும். வாகனங்கள் இதுவும் இருந்தால் வாகனங்களை உயரமான இடத்தில் கொண்டு வைத்திருக்கிறது நல்லது. அதே நேரத்தில் மீன் பிடிக்கிற ஆட்கள் தங்களது வள்ளங்களை போட்டுகளை கரைக்கு எடுத்து வந்து பாதுகாப்பான இடத்தில் வைத்திருத்தல் வேண்டும். குறிப்பாக அதில் உள்ள என்ஜினை கலட்டி கொண்டு போவது நல்லம். விலைகள் இருந்தால் விலைகளையும் எடுத்துக்கொள்ளப்படக்கூடிய இருந்தால் ஒரு இடத்தில் பாதுகாப்பாக வைத்திருக்கிற நல்லம். மீண்டும் உங்களுக்கு நீங்கள் வெள்ளம் வடைந்த பிற்பாடு உங்களுக்கு வீடு செல்லும் பொழுது தண்டித்து அந்த வீட்டை கழுவின பிற்பாடு சேறுகளை ஆற்றி கழுவின பிற்பாடு குடியேறுவது நல்லம். சில சமயம் உங்களுக்கு வீடுகள் பாதிப்படைந்தால் உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அதற்காக உங்கள் பகுதி கிராம சுவர் மூலமாக இழப்பீடுகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அனைத்து முகாமைத்துவ பிரிவு இருக்கிறது, அவர்கள் உங்களுக்கு இழப்பீடுகளுக்காக உதவி செய்வார்கள். அதே மாதிரி சமைத்த உணவு 3 நாட்களுக்கு வழங்குவார்கள். அதே மாதிரி பின்பு அதுக்கு பிறகு உங்களுடைய தொண்டர் அடிப்படையில் அந்த இடத்தில் வைத்து கூட நாள் நிற்பதாக இருந்தால் உங்களுக்கு சமைத்து தருவார்கள். இவற்றை நீங்கள் கருத்தில் கொண்டு அனைத்து முகாமைத்துவ பிரிவுடன் தொடர்பு கொள்வதுடன் கிராம சேவர் பிரிவுடன் தொடர்பு கொண்டு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யுமாறு தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.